139. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவல்கின்றே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவல்கின்றே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உங்களை வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நாம் செய்திக்குள்ளே போகலாம். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஹார்ட், இருதயம். வேறே இருதயம், வெறும் இருதயம் அல்ல செய்தி தலைப்பு, வேறே இருதயம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன், வேறே இருதயம். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, அவன் சாமுவேலை விட்டு போக திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அவன் சாமுவேலை விட்டு போன பின்பு கர்த்தர் சவுலுக்கு வேறு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் நியாயாதிபதிகள் தேசத்தை ஆண்டு வந்தார்கள். அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்தார்கள். 40 வருஷமாய் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பாதையிலே நடக்கவில்லை. அவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணத்தை வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்திலே முறையிட்டார்கள். மற்ற தேசங்களிலே ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களை நடத்தி கொண்டு போக ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் சாமுவேலிடத்திலே முறையிட்டார்கள். சாமுவேலிடத்திலே அவர்கள் முறையிட்டது சாமுவேலுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து, அவர்களுக்காகவே ஏன் நீ துக்கப்படுகிறாய்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள் என்று துக்கத்தோடு சொன்னது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு ராஜாவையும் நீ ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் தைல குப்பியை எடுத்து ஜனங்களை நியாய விசாரிக்கிற ஒரு தேசத்தில் இருக்கும்போது கழுதையை தேடிக்கொண்டு ஒரு மனுஷன் வருகிறான். அவன் உன்னிடத்திலே கழுதை எங்கே இருக்கும் என்று குறி கேட்கும்படி வருகிறான். அவனுக்கு அதை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவனை தான் நான் இஸ்ரவேலின் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அவனை ராஜாவாக தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலை அவன் பார்க்கிறான். அவன் மேலே தான் குப்பியிலே இருந்த அபிஷேகத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த நேரத்தில் என்ன நடந்ததென்றால், அவன் இருதயம் வேறுபட்டது. Glory to God. அவன் இருதயம் மாறுபட்டது. மனுஷனுடைய அருமையான பகுதிகளிலே முக்கியமான ஒரு பகுதி இருதயம்.
இருதயம்னா சரீரத்திலே ஒரு இருதயம் இருக்கிறது, ஆத்துமாவுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. அது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், அது ஆவிக்குரிய இருதயம். அதற்கும் இந்த இருதயத்திற்கும் பேசக்கூடாது, கனெக்ஷன் உண்டு. நீங்கள் ஒரு மனுஷனுடைய அருமையான உள்ளான மனுஷனுடைய இருதயம் மாம்சத்துக்குரிய இருதயமாக இருக்குமேயானால் அவன் உணர்வு, அவன் எண்ணம், அவன் சிந்தை பாவம் செய்கிற அந்த இடத்திற்கே அவனை தள்ளி கொண்டு போய்விடும். ஏன் இதை நான் செய்தேன் என்று தெரியவில்லை. சிறைச்சாலையிலே நான் இந்த பாண்டிச்சேரி சிறைச்சாலையிலே பலமுறை பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜெயிலுக்கு ரூபன் ஒரு பிரதர், அவர் தான் அதுக்கு பொறுப்பா இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை போனா அங்க போய் பிரசங்கம் பண்ணலாம். ஒரு கொலைகாரனை பார்த்து கேட்டேன், என்ன தவறு செய்த? எனக்கு அது இன்னும் மனசுல பதிந்திருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரனுடைய மனைவியை அவன் போய் அவளை கெடுத்து அவளை கொலை செய்து வந்தான். இவ்வளவு துணிகரமா இவனால எப்படி செய்ய முடிச்சு? அவனை பார்த்தா சாதாரண ஆள்மா இருக்கிறான், ஒரு பைல்வான் மாதிரி இல்ல. அவன் சொல்றான், எப்படி செய்தேன்னு எனக்கு தெரியலங்கிறான். அதான் பிசாசினுடைய இருதயம். இப்ப நீங்க செய்தியெல்லாம் கேள்விப்படுங்கன்னா ஒரு நார்மல் மேனால அதெல்லாம் செய்ய முடியாது. மெடிக்கல் என்ன சொல்லுது? மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த கல்கத்தா அந்த சம்பவத்தையும் அவனை என்ன கொண்டு வராங்கன்னா, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்றுதான் கொண்டு வரான். ஆட்டோ சங்கருடைய அந்த காலத்துல அது பெரிய பரவலாய் பேசப்பட்டுச்சு. ஒரு மனுஷனால இப்படி ஏன் செய்ய முடிகிறது? அருமையான இருதயம் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிசாசினுடைய இருதயம், இரண்டாவது மாம்சத்துக்குரிய இருதயம், மூன்றாவது ஆவிக்குரிய இருதயம். நான் அந்த இடத்துக்கு தான், ஆவிக்குரிய இருதயத்தின் இடத்துக்கு தான் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன். அருமையான கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அருமையான பூரணமாய் உங்களுக்குள்ளே சிருஷ்டிப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் பூரணமாய் உங்களுக்குள்ளே உண்டாவதாக. அருமையான கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வேறு இருதயத்தை கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு கொடுப்பாராக. அருமையான மாம்சத்துக்குரிய சில இருதயத்தை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். நித்தமும் பொல்லாததாயிருக்கு. கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், அன்பில்லாத தன்மைகள், இது எல்லாம் நிச்சயமும் பொல்லாததாயிருக்கு. சில சொல்றாங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இந்த மாமியாரோடு நான் கஷ்டப்பட்டது பல வருஷங்க, இந்த வீட்டுக்காரனோடு கஷ்டப்பட்டது பல வருஷங்க. நிச்சயமும் பொல்லாததா இருக்கிறது. நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாததா இருக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணப்படாத ஒரு உணர்வில்லாத இருதயம் ஐயா. அப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்கிற இருதயம், உணர்வில்லை. அவன் வேலை செய்துட்டு இருக்கிறாயா, 120 வருஷம் பிரசங்கம் பண்றான், மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மனம் திரும்பி வேலைக்குள்ளே வாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவை ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்கள். அவர்களுடைய தவறு என்னவென்றால் உணர்வில்லாதிருந்தார்கள். 2000 வருஷமாய் இயேசு கிறிஸ்து அருமையான பற்றி இந்தியாவிலே பிரசங்கிக்கப்படுகிறது. நீ இன்டர்நெட் எடுத்துக்கிடுங்க, அல்லது எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சுவிசேஷத்தை உலகத்திலே அதிகமாய் பணம் செலவு பண்ணுகிற ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் அது சுவிசேஷத்திற்காக மாத்திரமே பணம் செலவு பண்ணப்படுகிறது. எல்லா பகுதியிலும் இயேசு அறிவிக்கப்படுகிறார்.
எல்லா பகுதியிலும் இயேசு அறிவிக்கப்படுகிறார். ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, உணர்வில்லாத இருதயம் என்ன செய்தது? இருளடைந்தது. அதான் பிசாசு, இருளடைந்து போனது. உணர்வு இல்லையா, அதனால இருள் அடைஞ்சிச்சு. இருள் அடைஞ்சனால என்ன பண்ணிட்டான்? பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களுக்கு நான் செய்திக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கு. மகா கேடுள்ளதுமாய், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த பைபிள் சொல்லுகிறது இருதயம் எப்படி இருக்கிறது என்றால் திருக்குள்ளதா இருக்கிறது, மகா கேடுள்ளதா இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 19 வாசிக்கலாம். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பாருங்க, அந்த இருதயத்துல அந்த மாம்சத்துக்குரிய இருதயம் எவ்வளவு காடு உள்ளதா இருக்கிறது. இயேசு அண்டைக்கு வராத ஒரு மனுஷன் இந்த புதிய இருதயத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நியூ ஹார்ட், அருமையான இந்த புதிய இருதயத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதான் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், இதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் இயேசு அண்டைக்கு வர வேண்டும். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, அருமையான சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கட்ட சங்கரிப்பார். சிலர் ரொம்ப நல்லவங்க போல பேசுவாங்க, அவங்க நல்லவங்க தான், உண்மையே நல்லவங்க தான், நல்ல பேசுறது, நல்ல பேசுறாங்க, நல்ல செயல்கள் எல்லாம் செய்யறாங்க, உண்மைதான். ஆனா பைபிள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, வேதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனிடத்திலே இருந்த ஒரு இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்னன்னா, உங்க இடத்துல இருக்கிற தகப்பனுடைய சுவாபம், தாயினுடைய சுவாபம். டாக்டர் கேக்குறாங்க, சுகர்னு போனா அவங்க என்ன செய்யணும்? சரி, சுகருக்குள்ள மாத்திரையும் ஊசியும் போடணும். அவங்க கேக்குறாங்க, உங்க அப்பாவுக்கு சுகரான்னு கேட்க. அப்பாவுக்கு சுகருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சரி, உங்க அப்பாவுக்கு இல்ல, உங்க அம்மா உங்க தாத்தாக்கு இருக்குதான்னு கேக்குறாங்க, உங்க பாட்டிக்கு இருக்குதான்னு கேக்குறாங்க. அப்போ சுகர் எங்க போகுதுன்னா சந்ததியாய் போகிறது. இதே போல பாவ கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ரத்த அணுக்கள் இருக்கிறது, அதற்குள்ளே சுவாபம் இருக்கிறது. அருமையான அந்த சுவாபம் அருமையான மகனுக்குள்ளே போகிறது. தாயை போல இருக்கிறான் சொல்றாங்க, தாயை போல மகள் இருக்கிறாள், தகப்பனை போல மகன் இருக்கிறார். ஏன்னா சுவாபங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற. அது மாத்திரம் அந்த வீட்டிலே அவன் தங்கி இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 20 வயசு 22 வயசு வரையிலும் அவன் +2 படிக்கிறது வரையிலும் சில சமயம் ஹையர் ஸ்டடீஸுக்காக அவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த தாய் தகப்பனுடைய சுவாபம் அப்படியே போகுது. இவங்க கஞ்சனா இருந்தா அவன் மகா கஞ்சனா இருக்கிறான், நான் பார்த்திருக்கிறேன். இவன் கஞ்சன்னா அவன் மகா கஞ்சன். இவன் கோல் சொல்றவனா அவன் மகா கோல் சொல்றவன். இவன் பொய் சொல்றவனா அவன் மகா பொய் சொல்றவன். இவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவன் மக்களுக்கு மற்றவர்களுக்கு சத்துருவா இருப்பானால் அவன் மகா சத்துரு. அப்ப சந்தோஷப்படுறான், பரவாயில்ல பிள்ளை என் போல இருக்கிறான். ஆமா, அப்ப சந்தோஷப்படுறான். ஒருத்தன் சொல்றான், என் பையனை நான் நல்லவனா வளர்க்க விரும்பல, என் குடும்பத்துல ஒரு கொலை நடந்திருக்குது, அவன் அதை செய்யணும், அது மாதிரிதான் அவனை வளர்ந்துருக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்க. குடிக்கிறவன் சொல்றான், நான் அரை பாட்டில் தான் குடிப்பேன், என் பையன் 1.5 பாட்டில் குடிப்பான்னு பெருமையா பேசுறான் ரோட்ல நின்று குடிச்சுக்கிட்டு. அப்போ இந்த பாவ சுவாபங்கள் அருமையான சந்ததிக்குள்ளே கடந்து போகிறது. பெருமையான பேச்சுகள் ஒண்ணு இருக்காது. பேசுறத பார்த்தா, நடக்கிறதும் பேசுறதும் பார்த்தா என்னவோ பாண்டிச்சேரியில பெரிய பணக்காரங்க போல பேசிட்டு இருப்பான், ரொம்ப படிச்சவங்க போல பேசிட்டு இருப்பான்.
ஒருத்தனை கேட்டேன், அவன் படிச்ச மாதிரி பேசியிருக்கேன், நான் PhD முடிச்சிருக்கேன், எங்கடா முடிச்சேன்னு சொன்னா, அந்த நேர் வீதியில ஒரு இது வச்சிருக்கிறாங்களே அங்க படிச்சு. நீங்க டெய்லி காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போக வேண்டாம் சார், பணம் கொடுத்தா அது சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க சார், நீ அந்த சர்டிபிகேட் தான் வச்சுக்கிறியான்னு கேட்டேன். அதுல வேற பெருமையா சொல்றான், எம்ப்ளாய்மெண்ட்ல பஞ்சிருவாங்க சாருங்கிறான். தேவனுடைய பெருமையான பேச்சுகள், பெருமையான எண்ணங்கள், பெருமையான பார்வைகள். பக்தியானா கூட பெருமை இருக்குது. ரொம்ப பக்தி ஆயிட்டாங்க இப்ப, ரட்சிக்கெல்லாம் பற்றி ஞானச்சானெல்லாம் பற்றி அபிஷேகம்லாம். ஆனா மற்றவங்களை நேசிக்க முடியல, மற்றவங்களை அவங்க பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்குது. சீயோனுக்கு போற பார்ட்டி, எருசலேம் போற பார்ட்டி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாவ சுவாபங்கள் ஐயா, இதெல்லாம் பாவ எண்ணங்கள் ஐயா. தங்களையும் தாங்கள் போகிற இடத்தையும் பெருமையாய் பேசுகிற ஜனங்களுடைய பாவ எண்ணங்கள். Praise the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். வாசிக்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4:18 வாசிக்கலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய நீங்க உணர்வில்லாத ஒரு இருதயம் இருக்குது, அது சபையில நிறைய பேர் இருக்குது. இரண்டாவது கடினமான இருதயம், அதுவும் சபைக்குள்ளே இருக்கிறது. பார்வோன் எவ்வளவோ அற்புதங்களை கண்டான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வல்லமை வெளிப்பட வேண்டும். நம்ம என்னதான் ஊழியம் செய்யறோம், எல்லாம் நிறைய ஊழியம் செய்யறோம், பிரச்சனை பண்றோம், அங்க போறோம், ஜெபம் பண்றோம், அதை பண்றோம், பிரச்சனைலாம் எல்லாம் நடக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும் பான்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வல்லமை வெளிப்பட்டால் இந்த ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, பாம்பு கம்ப போடுறான், பாம்பாகுது. செங்கடல் 2ஆய் பிளந்து வந்ததை ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதம் செய்தது போல உலகத்திலே எந்த தேசத்திலும் எந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யவில்லை. அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். கடல் 2ஆ பழக்குது, இவன் என்ன செய்யணும், நின்றுக்கணும். அந்த ஜனங்க உள்ள போகும்போது வெளியே நின்று மனம் திரும்பி இருக்கணும், அழுது இருக்கணும். அவனுடைய துணிகரம், கடினமான இருதயம், கடினமான சிந்தை. பிரசங்கி ஒருத்தன் எழுதுறான், அந்த பிரசங்கி எழுதும்போது ஒரு வசனம் எழுது, அவங்க கசப்போடு கூட ஜீவித்து கசப்போடு கல்லறைக்குள்ளே போகிறார்கள். அந்த ஆவி கசப்போடு, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பூமியில வாழ்கிற நாள், பூமியில நீ ஜீவிக்கிற நாள், ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ சபையிலே அங்கத்தனராய் இருப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அருமையானவன் பேரை மாற்றிக் கொள்வது பெரிய காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு புதிய இருதயத்தை இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு தர காத்திருக்கிறார். ஒரு புதிய இருதயத்தை இந்த கால வேளையிலே நீ பெற்று இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு புதிய உணர்வோடு, ஒரு புதிய சிந்தையோடு, ஒரு புதிய எண்ணத்தோடு, ஒரு புதிய பேச்சோடு இந்த இடத்தை விட்டு வெளியே போவாயாக. உன் பேச்சே மாறிடும், உன் எண்ணம் மாறும், உணர்வு மாறும், உன் செய்கைகள் மாறும், எல்லாம் மாறும். என்னன்னா மெயின் பாயிண்டா இருக்கிற ஹார்ட் மாறினா எல்லாம் மாறிடும். இல்லைன்னா அந்த பழைய பேச்சு தான். சபையில் இருக்கும்போது பாட்டுக்கிட்ட அந்நிய பாஷா ஆவி, அது சபையில் இருக்கும்போது கூட்டங்களுக்கு போகும்போது. ஆனா மற்றபடி அருமையானவன் பேச்சிலே மாற்றம் இல்லை, உன்னுடைய உணர்விலே மாற்றம் இல்லை, உன் எண்ணத்திலே மாற்றம் இல்லை, உன் சிந்தையிலே மாற்றம் இல்லை, உன் செயலிலே மாற்றம் இல்லை. ஏன்? எங்கே மாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் இருதயம் மாற்றப்படுமானால் மற்ற பகுதிகள் எல்லாம் மாற்றப்படும். ஹல்லேலூயா.
பாயிண்ட் வந்து மெயின் பாயிண்ட் மாறிட்டா எல்லாம் மாறி. பேச்சு மாறையா, எண்ணம் மாறையா, சிந்தை மாறையா, உணர்வு மாறும். அதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயத்தை தா. ஆண்டவர் கேட்கிறார், மகனே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, பாவ உலகத்திலே கர்த்தரின் இருதயத்தை ஜீவ நீரூற்றாய் மாற்ற விரும்புகிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் ஜீவ நீரூற்றாய், நீங்கள் வாசிக்கலாம் வசனத்தை, நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். ஜீவ நீரூற்று. ஐயா, நான் மற்றவர்களுக்கு சாபமா இருந்தேன், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனாயிருந்தேன், மற்றவர்களை நான் துக்கப்படுத்துகிற ஒரு மனிதனாயிருந்தேன். ஆனால் இந்த கால வேளையில நான் உணர்வடைகிறேன், மனம் திரும்ப என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னை நான் ஜீவ நீரூற்றாய் மாற்றுவேன். நீ ஜீவ நீரூற்றாய் உருவெடுப்பாய், ஜீவ நீரூற்றாய் நான் உன்னை மாற்றுவேன். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. ஒரே ஒரு வாழ்க்கை தாயா. அமெரிக்கா தேசத்துல பாப் பாடல் பாடி டான்ஸ் ஆடுகிற ஒரு சகோதரியினுடைய சாட்சி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பாப் டான்ஸ் ஆடுகிற அது அந்த தேசத்திலே ரொம்ப பிரபலமானது. லட்சக்கணக்கான வாலிபர்கள் கூடுவார்கள். பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒரு புரோகிராமும் பல கோடி வாங்குறாங்க அந்த டான்ஸுக்கும் பாட்டு. ஆனா இந்த வாலிப பெண் சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனங்களை எல்லாம் கேட்டவள். அவ ஒரு ப்ரோக்ராம், ஒரு பாப் டான்ஸுக்கு போயிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் அங்க ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்தின் போதகர் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொன்னாராம், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? அந்த வார்த்தை தொடர்ந்து வச்சான். டிரைவர்கிட்ட சொன்னாங்களா, டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க, அம்மா நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஜனங்க கூடிடுவாங்க, அப்புறம் சமாளிக்க முடியாது, உங்களை பார்த்துனா அப்படி வேண்டாம். அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, நீ யாருக்கும் சொல்லாத, தலையில கொஞ்ச நேரம் கார்ல இருந்தாங்களா, அவங்களால இருக்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தையை திரும்பி திருப்பி அவர் சொல்லிட்டே இருக்காராம். அந்த அம்மாவால இருக்க முடியல. நேரம் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஆல்டர் ஹால் கொடுத்துருக்கிறாங்க. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை ஆண்டவர் மன்னிக்கிறார். இந்த அம்மா அப்படியே முழங்க, தன்னை யாருன்னே காட்டல, யாருன்னு சொல்லவும் இல்லையா. கூட்டம் முடிஞ்சு ஒப்பு கொடுத்து ஜெர்மனி கார்ல போய் உட்கார்ந்து சரிப்பா ப்ரோக்ராம் போலான்னு போயிட்டு இருக்கும். அந்த டைரியில எழுதுனாங்களாம், இன்றைக்கு நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி எழுதுனாங்களாம். கொஞ்சம் தூரம் கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அந்த டைரியில எழுதியிருந்தான், அந்த டைரியை செக் பண்ணும்போது எழுதியிருந்தான், இன்றைக்கு நான் இயேசுவோடு கூட இருப்பேன், இன்றைக்கு மரித்தால். இந்த உலகத்துல நீ எத்தனை வருஷம் வாழ்கிற, எத்தனை வருஷம் ஜீவிக்கிறாய், அதுமையான அதுவனும் பெருமை அல்ல. நீ 100 வயசு வரையிலும் வாழலாம். வாழ்கிற மனுஷன் 103, 120 கூட வாழ்றாங்க. ரொம்ப பராக்கிரமசாலியாய் வாழ்கிறது ஒன்றும் பெருமை அல்ல. நீ விளையாட்டு துறையிலே அருமையான டெண்டுல்கரை போல பந்து வீசுகிறதும் அடிக்கிறதும் அது ஒன்றும் பெருமை கிடையாது. சினிமா துறையில நீ ரஜினிகாந்த் போல ஆக்ஷன் பண்ணி நடிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அல்லது பெரிய அரசியல்வாதியை போல ஜீவிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? ராக்கா சாந்தா ராக்கா பானா. சில சமயங்களே அவங்களை பார்க்கும்போது அவங்களை போல மாறணும்னு ஆசை வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வருமா வராதா தெரியாது. வரும். சினிமா துறையில நட்சத்திரமா இருக்க வேண்டும் என்ற ஆசை வரும். சரி, ஒண்ணு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய அரசியல் தலைவனாவது மாறிடும் ஒண்ணு ஒரு எண்ணம் வரும். ஆனால் உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள், உன் உணர்வுகள் உன்னை அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்குள்ளே கொண்டு போய்விடும்.
இல்லைன்னா கிறிஸ்தவ ஒரு பெரிய போதகராய் மாறி எவாஞ்சலிஸ்டா மாறி. பாஸ்டா வரவே கூடாது, பாஸ்டா எல்லாம் வரவே கூடாது. போனா எவாஞ்சலிஸ்டா தான் போகணும். அப்பதான் ஊர் ஊரா போலாம், எல்லா நாட்டுக்கும் போலாம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஊழியம் க்ளோஸ் ஆனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அடுத்த ஊழியம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை பிரபலமாக வேண்டும் என்ற உணர்வு, அதுவும் தேவன் வைத்திருக்கிற உணர்வு அல்ல, தேவனுடைய சிந்தை அல்ல. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்றால் புதிய இருதயம் உடையவர்களாக மாற வேண்டும், புதிய எண்ணங்கள் உடையவர்களாக மாற வேண்டும், புதிய சிந்தனை உடையவர்களாக மாற வேண்டும். உன் எண்ணமெல்லாம் என்ன? இங்க இருந்தாலும் கிச்சன்ல ஞாபகம் வந்துருங்க. அந்த ஆளை வேற கேஸ் ஆஃப் பண்ண அவன் திறந்து வச்சானோ, வீட்டுல சபைக்கு வராம படுத்து கிடக்கிறான், குழம்பு குறைச்சி வச்சானோ, குழம்பு என்ன ஆச்சோ, வத்தி போச்சானு இங்க இருந்து பேசினா பாஸ்ட் பார்த்து திட்டிடுவார். அதனால ஒரு மெசேஜ் எப்படி உட்கார்ந்து அனுப்பிச்சிடலான்னு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். உன்னை பார்க்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு அந்த ஆள் வெளியே இருந்து சொல்றாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, முடிச்ச உடனே வெளியே வந்துடுறேன். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குதையா. இந்த நாளில் சகோதரிய தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த நல்ல பங்குதான் புதிய இருதயம். ஆமென். அந்த நல்ல பங்குதான் புதிய சிந்தை. ஹல்லேலூயா. அந்த நல்ல இருதயம் தான் புதிய உணர்வுகள், புதிய தரிசனங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பையன், குடும்பம், பிள்ளை. 70 வயசுல இல்ல 65 வயசுல எப்பா ரிட்டையர்ட் ஆனப்பா, ரிட்டையர்ட் ஆகி போச்சு, பணமெல்லாம் வந்துட்டு, பிள்ளைங்களை ரெண்டுலையும் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்கவுங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிம்மதியா நான் என்ன நினைச்சனோ அது நடந்துச்சு. இது உலக மனுஷனுடைய தரிசனம், உலக மனுஷனுடைய பார்வை. அதுல ஒரு பிக்சட் போட்டுக்கிறோம், இதுல ஒரு பிக்சட் போட்டுக்கிறோம், இங்க ஒரு பிக்சட் இருக்குது. சொல்லிட்டா சாகக்கூடாது, எங்கிட்டையாவது சொல்லக்கூடாது, நாமினேஷன் என்னையாவது போடக்கூடாது. ஒரு நாமினேஷனும் போடல. டெத் அக்கௌண்ட்ல போய் கோடிக்கணக்கா இந்தியன் பேங்க்ல பணம் கிடக்கு, கோடிக்கணக்கா கிடக்கு. கடைசி வெள்ள நிவாரணத்துக்கு அது போகும். நிறைய பேரு சொல்றது இல்லை, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு, நம்ம நாட்டு சூழ்நிலை இருக்கு. வயசான காலத்துல இந்த ஆள் கைவிட்டு போயிட்டானா என்ன பண்ண முடியும்? 2 பேர் கல்யாணம் பண்ண நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் வீட்டுல இருந்து குறை சொல்றாங்க அப்பாவை, மக வீட்டுல இருக்கிறவன் அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்கிறான். 2 பேரும் குறை சொல்றாங்க. இடையில ஒரு கேப்ல போய் உட்கார்ந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறான். நான் 2 பேரையும் சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த நாட்கள்ல சந்திச்சிருக்கேன். ஆளெல்லாம் அம்மா எப்படிமா இருக்கிறீங்க? ஆமா ஆமா நல்லா இருக்கிறேன். ஏம்மா இப்படி பேசுறீங்க? நான் சாகணும், அதுக்கு ஜெபம் பண்ணு. அவன் அங்க இருக்கிறவன் சாகணும், அவன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு. நான் எங்க போ, என் பையன் என்ன பண்றது? அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனும் கஷ்டப்படல, சிசர் பாக்கிட்டு 500 1000 ரூபாய்க்கு வாங்கி அடிச்சுட்டு இருக்கிறான். காஸ்ட்லி விஸ்கி தான் அவன் வீட்டுல வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான். பையன் கஷ்டப்படுறானா பாருங்க. இந்த அம்மா சொல்லுது, தேவனுடைய உன் உணர்வு எப்படி இருக்கிறது? உலக ஜனங்களுடைய உணர்வு அல்ல, உலக ஜனங்களுடைய சிந்தனை அல்ல, உலக ஜனங்களுடைய பார்வை அல்ல. தரிசனம் உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. இந்த புதிய இருதயம் உன்னை முற்றிலும் மாற்றும். ஜீவ நீரூற்று, ஜீவ நீரூற்று மாறும். இன்னும் வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்களின் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அந்த இருதயம் தாயா ஜீவ நீரூற்றை உண்டு பண்ணுகிற ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவ நீரூற்றை உண்டு பண்ணுகிற இருதயம். அதைதான் இந்த காலவேளையில நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஜீவ நீரூற்றை உண்டு பண்ணுகிற இருதயம் எப்படி இருக்கும்? அதனுடைய இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? அதனுடைய அருமையான சதைகள் எப்படி இருக்கும்?
அதனுடைய நரம்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய எலும்புகள் எப்படி இருக்கும். கர்த்தர் சதையான அருமையான கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உண்டு பண்ணும்போது அவனுடைய அருமையான மற்ற பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கும். மற்ற பகுதிகள் இருக்குன்னா ஹார்ட் ஆபரேஷன் அந்த நாட்களிலே அது ஒரு பெரிய இதா பார்த்தாங்க. இப்ப எல்லாம் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இப்ப சாதாரண ஒரு ஆஸ்பத்திரி ஆயிட்டு எங்க போனாலும் நான் பண்ணியிருக்கிறேங்கிறாங்க. நெஞ்ச வேற திறந்து காட்டுறாங்க. எனக்கே பயமா இருக்கு, நம்ம ஆண்டவரே இப்படி ஒரு பாதைக்கு போயிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். உண்மையா, ஏன்னா பாஸ்டுங்க பாதி பேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பாஸ்டுங்களும் பாத்தீங்கன்னா வரிசையா தையல் போட்டு வச்சிருக்கு. பாஸ்டுங்க தான் நிறைய பேர் ஒரு எக்ஸசைஸும் பண்றது கிடையாது. வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கினா இன்னும் ரெண்டாவது ஹார்ட் திறந்து ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளை ஆராதனையிலே கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணுகிற இருதயம், கர்த்தர் உனக்குள்ளே சிருஷ்டிக்கிற இருதயம், கர்த்தர் உனக்குள்ளே உருவாக்குகிற இருதயம், கர்த்தர் உனக்குள்ளே உண்டு பண்ணுகிற அந்த மகிமையான வேறு இருதயம், அருமையான ஜீவ நீரூற்றை உண்டு பண்ணுகிற இருதயம் அருமையான எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், முதலாவது அதனுடைய தன்மை, அதனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா தகப்பன் சத்தத்தை கேட்கிற இருதயமாயிருக்கு. அதுதான் கர்த்தர் உண்டு பண்ணுகிற அருமையான அந்த உண்டு பண்ணுகிற இருதயத்தின் தன்மை. ஒன்று சாமுவேலின் புத்தகம், அவனை பற்றியே நான் பேசி வருகிறேன். 2 பகுதி சவுலை எடுத்துக்கொண்டால் 2 பகுதியாய் நீங்கள் பிரிக்கலாம். நான் அவனுடைய நல்ல பகுதியே உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் சவுலின் தகப்பனாகிய கீசின் கழுதை காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். அப்படியே அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள். தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு யாராவது இந்த சபையில ஒருத்தர் போவாங்களா? என்னுடைய ஆடு காணாம போயிட்டு எப்பா போய் கொஞ்சம் தேடிட்டு வாங்க போவான். எவ்வளவு தூரம் போவான்னு நினைக்கிறீங்க? ஜிக்மர் ஆஸ்பத்திரி வர போவான். நான் பார்த்தேன் ஒன்னும் காணோம், விடு வேற ஒரு ஆடை வாங்கிடலாம். இவன் அழகான ஆளு, நல்ல ஹைட்டு, நல்ல பாடி, நல்ல அழகு. அவன் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒருவன். இஸ்ரவேலில் அவன் ஹைட் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் தகப்பன் சொல்றான், எப்பா கழுதையை காணும். ஏழை, ரொம்ப ஏழை ஒண்ணும் கிடையாது, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா. தகப்பன் சத்தத்தை கேட்கிற இருதயம் உள்ள மனுஷனை தேவன் தேடுகிறார். அதுதான் அந்த இருதயம் தான் இவனை ராஜாவாக இருக்கிற இடத்திற்கு கொண்டு போனது. நீதிமொழியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ம் 12ம் வாசிக்கலாம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், போதகத்தை வெறுத்தேனே, அறிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, அறிந்து கொண்டதை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேட்காம போனேனே, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இரண்டாவது உனக்கு தகப்பன் யார் என்றால், உனக்கு உன் தகப்பனை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். பசுத்தாவியானவர் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். உனக்கு கொடுத்த போதகர் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். உன் எழுச்சின்படியா இருக்கிற சரீரத்திலே தோன்றின மனிதன் உனக்கு தகப்பனாய் இருக்கிறான். தகப்பன் எப்பொழுதும் பிள்ளை கட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவன் அல்ல, அப்படி யோசிக்கிறவன் அல்ல. அவனுடைய யோசனை எல்லாம் என் மகன் நன்றாய் இருக்க வேண்டும், என் பிள்ளை நன்றாய் இருக்க வேண்டும். ஆகவே ஒண்ணு நீங்க நினைச்சுக்கிடுங்க, தகப்பன் சொன்ன வார்த்தையை நீங்கள் காக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பிடிச்சோ உங்களுக்கு பிடிக்கலையோ, உங்களுக்கு சரியா தெரியுதோ உங்களுக்கு தப்பா தெரியுதோ, அதெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கெல்லாம் டிக்ஷனரியை பார்த்துட்டு இருக்க கூடாது. என் தகப்பன் சொல்லி இருக்கிறார், நான் கேட்பேன்.
என் தகப்பன் சொல்லி இருக்கிறார். ஈசாக்கை பார்த்து அவனை பலி செலுத்த போகிற இடத்துக்கு போகும்போது அவன் கேட்கிறான், எப்பா கத்தி எடுத்துட்டு பந்தம் எடுத்திருக்கிற எல்லாம் எடுத்திருக்கிற, பலி செலுத்த ஆடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலிபீடத்திலே அவனை படுக்க வைக்கிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், அப்பா என்ன செய்றீங்க? பலி செலுத்த போறேன். பலி எங்க? கர்த்தர் பார்த்துடுவார். கையெல்லாம் கட்டுறான், காலெல்லாம் கட்டலாம். அவனுக்கு தெரியாதா இவன் நம்மளை வெட்ட போறான்னு? தெரியாதா? கைய காலை கட்டும் போது அவனுக்கு தெரியும் இவன் நம்மளை வெட்ட போறான்னு. ஆனா தகப்பன் சத்தத்தை அவன் கேட்க பரிபூரணமாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். இதான் ஊழியத்தின் பாதை. நீ விரும்பாத இடங்களுக்கு கர்த்தர் சில சமயம் கொண்டு போவார். நீ வெறுக்கிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்க போய் நின்று பார்த்தா இந்த இடத்துல எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இந்த இடத்துல எப்படி பிரசங்கிக்க முடியும்? இந்த இடத்துல என்ன நான் செய்ய முடியும்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ வந்திருக்கிற வனாந்திரத்திலே போய் நிற்கிறான். வனாந்திரத்திலே அருமையான, எங்கு பார்த்தாலும் பாலைவனம், எங்கு பார்த்தாலும் மணல் பாங்கான இடம். பிலிப்பு அங்கே நிற்கிறான். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கொண்டு, எந்த ஊழியக்காரையா வனாந்திரத்துக்கு போவான்? சிட்டியில ஏதாவது பிரேயர் நடத்திட்டு இருப்பானே தவிர எவனாவது கிராமத்துக்கு போவானா? ஒருத்தனும் கிராமத்துக்கு போக மாட்டான். இங்க பக்கத்து இருக்கிற கிராமத்தில் எவனாவது போய் அருமையான படைமுயற்சி கூட்டமோ விடுதலை கூட்டமோ எல்லாம் எந்த சுவிசேஷனாவது இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வெள்ளக்காரனோ நடத்த வருவானா? ஒருத்தனும் வரமாட்டான். ஒருத்தனும் வரமாட்டாயா? எல்லாம் சிட்டிக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. பிலிப்பை கொண்டு வனாந்தரத்துல ஆண்டவர் அவன் சொல்றான், ரதத்தின் மேல ஏறுங்கிறான். ரதத்துல ஏறின என்ன நடக்கும் தெரியுமா? தலை போயிரும். அவன் மந்திரி, அவன் கேட்கிறான், நீ வாசி என்ன? சரி, உடனே ஒப்பு கொடுத்தான், ஞானஸ்நானம் கொடுத்தான். இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சான். ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்காம விட மாட்டான். கொஞ்சம் தங்கமோ கொஞ்சம் பொண்ணோ கொஞ்சம் வெள்ளியோ அவனுக்கு கொடுக்காம விட மாட்டான். கொடுக்கலான்னு பார்த்தா பிலிப்பை காணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க? அவன் ஊர்ல போய் பெரிய சபையை கட்டிடலாம். 5000 பேர் இருக்கிற சபை கட்டிடலாம். மந்திரி பிலிவரியா? மந்திரி. பிலிப்பை பார்த்தான், காணல. ஏன்னா பிலிப்பு வேலை முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க. வாட்ஸ்அப்லயா தொடர்பு கொண்டு இருப்பாங்க, செல்லுலையாவது அடிச்சுட்டு இருப்பாங்க. பிரதர் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரதர்? அது ஊழியத்துல ஒரு செவுரு எடுப்புனேன், அதை கட்ட முடியல. அதுக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆளை அனுப்புறேன், கட்டி முடிச்சிடலாம். பெர்மிஷனா? அது நான் வாங்கி கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைய ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் இருதயத்துக்கு ஏற்று எப்போதும் கர்த்தர் பேச மாட்டார். உன்னுடைய உணர்வுக்கு ஏற்றபடி எப்பொழுதும் கர்த்தர் பேச மாட்டார். உன் சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் பேசுகிறது நீ விரும்பாததா இருக்கும், நீ வெறுக்கிறதா இருக்கும், கசப்பா இருக்கும். ஆனால் அந்த பாதை ஜீவ நீரூற்றா இருக்கும். நல்ல புரிஞ்சுக்கோ, அது ஜீவ நீரூற்றா இருக்கும். ஜீவ நீரூற்றா இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஊழிய பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா. நேற்று கூட ஒருத்தர் நான் பேசிட்டே இருக்கிறேன், மதுரையில் ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நீங்க பட்ட கஷ்டம்லாம் யாரும் பட மாட்டாங்க பாஸ்டர், நீங்க பட்ட நடந்து வந்த பாதையெல்லாம் நான் நடந்து வர மாட்டேன், நான் தான் ஓடி போயிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமேங்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அது பிற்காலங்களுக்கு மகிமையாயிருக்கு. வாலிபத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது. ஐயா, திட்டுறதுக்கு ஒரு ஆளு உனக்கு கிடைச்சின்னு சந்தோஷப்படியா? உன்னை ஒழுங்குபடுத்த ஒரு ஆள் கிடைச்சின்னு சந்தோஷப்படு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையான திட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சு. 5 சப்ஜெக்ட் இருக்கும் கிளாஸ்ல. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா? நீ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸ் தான் கஷ்டமான சப்ஜெக்ட். பிடி பிடி வாத்தியார் அங்க வரும் மாட்டான் போலுக்கு. சரி வாங்க எல்லாம் கிரவுண்டுக்கு போவோம் பா. ஏன்னா பிடி பீரியட். ரெண்டாவது சந்தோஷமான பீரியட் என்ன நினைக்கிறீங்க? ஹிஸ்டரி ஜாக்கிரன்.
ஐயோ, அலெக்சாண்டரை பத்தி என்கிட்ட கேட்டா அரசியல்வாதி மாதிரி 3/4 மணி நேரம் புக்கிலே இருக்காது. ஓபோட்டு அடிச்சு அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். புக்கில் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா எனக்கு தெரியும், ஹிஸ்டரி ஜியாகிரபி டீச்சர் என்ன பார்த்துட்டாங்க, நாராயண பிள்ளை ஒன்ன போல பேசுறவன் இந்த கிளாஸ்ல ஒருத்தனுமே இல்லைப்பா. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் வாத்தியார் அவர் தான். அவர் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அவர் நான் போய் பார்த்தேன், திடீர்னு பார்த்தா அவர் வழியில வந்து இருந்தார். சார் வணக்கம் சார், எனக்கு தெரியுதான்னு கேட்டேன். எங்கப்பா தெரியுது, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் சார். நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க, அதிகமா ஒரு ஆள் அடிச்சிருப்பீங்கன்னா என்னதான் அடிச்சிருப்பீங்க ஸ்டூடெண்ட. ஏன்னா அவர் வந்த உடனே என்ன என்கிட்ட கேட்பாரு, நாராயண பிள்ளை ஸ்டாண்ட், நீ வந்து போர்ஷன் சொல்லுவார். நான் 4 வார்த்தை படான்னு படிச்சு வச்சிருப்பேன், மனப்பாடம். படான்னு சொன்னேன். 5ஆவது வார்த்தை படிச்சாதானே வரும், வராது, விட்டுருவாரு. நான் நினைச்சேன் இவர் மறந்துடுவார் நினைப்பேன். அடுத்த நாள் காலையில அதே மாதிரி நாராயண பிள்ளை எழும்பு, அது சொல்லி முடி. கடைசி இவர் என்ன பார்த்தாரு, என்ன படிக்க வைக்கிறதுக்கு இவரால் முடியல. அடிச்சும் பார்த்தாரு, வெளியே நிறுத்தியும் பார்த்தாரு. நான் வெளியே நிக்கிற பையன்ட்ட சொல்லுவேன், அவர் செத்து போயிட்டாரா அன்னைக்கு, ஏன் நீங்க ஸ்கூல் லீவ் விட்டுக்கிறாங்க? எப்பா எங்க வாத்தியார் செத்துட்டாரா? அதை போல சந்தோஷம் ஒண்ணு இல்லடா அவன் சொல்லுவான், நானும் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளவு மோசமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒருத்தன் திட்டுறான், பிரசங்கம் பண்ணி திட்டி பிரசங்கம் பண்றானா, நீ அவனுக்கு கை கொடுக்கணும். ஆமென். திட்டி பிரசங்கம் பண்ணா தலை எடுக்க போறான்யா. உன்னுடைய ஒழுங்கில்லாத பாதைகளை அருமையான ஒரு தகவல் ரொம்ப பிடிக்காதவங்க யாரு? நீங்க பசங்கிட்ட கேளுங்க. நீங்க இந்த பசங்கிட்ட, இங்க இருக்கிற பசங்க, நீங்க ஒண்ணு வெளி பசங்க, எங்க அப்பா பிடிக்காது, எங்க அம்மா பிடிக்காது. ஏன்னா சும்மா நை 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 அந்த சப்ஜெக்ட் முடிச்சா, இந்த சப்ஜெக்ட் முடிச்சா, கிளாஸுக்கு போனேன், அதை போனேன், எதை போனேன், ஒரே ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிற. ஏன்னா இதுங்கெல்லாம் உருப்படாது, இவனையும் உருப்படாத ஆக்கிருங்க. நீ ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கரத்திலே கர்த்தர் உன்னை கிரீடமாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய கரத்திலே உன்னை ஒரு கூர்மையான பட்டயமாய் துலக்க விரும்புகிறார். ரட்சிப்பு மாத்திரம் மேன்மையாய் நினைத்து விடாது, அபிஷேகத்தை மாத்திரம் மேன்மையாய் நினைத்து விடாது, அருமையான பக்தியை மேன்மையாய் நினைத்து விடாது. அருமையான உன் இருதயம் அருமையான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இருதயம் தேவனுடைய சத்தத்தை இணங்குகிற, ஒப்பு கொடுக்கிற, விட்டு கொடுக்கிற இருதயமாய் மாற வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் நம்மவர்கள் யாவரும். பவுலுடைய ஊழியத்துல எல்லாரும் அவனுக்கு சாதகமா இருந்ததில்லை. அவன் ஊழியத்துக்கு எல்லாரும் அருமையான, அவன் ஊழியத்தை எல்லாரும் நேசிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அவனுக்கு அன்பா இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. அவன் சொல்றான், நான் பரம்பு எடுத்துட்டு வரணுமான்னு கேட்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு சிலரை எழுதி வைக்கிறான். வாலிப ஊழியக்காரனாய் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதுறான். அவன் சொல்றான், அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட ஜாக்கிரதையா இரு, அவன் என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறான்னு எழுதுறான். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவன் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக, அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கை, நீ அவனை குறித்து எச்சரிக்கையா இருன்னு சொல்றான். பாருங்க, ஒரு ஆளு பேருன்னு சொல்லி அவன் ரொம்ப கவனமா இருன்னு சொல்லி எழுதுறான். ஏன்னா அவன் பவுலுக்கு தீமை செய்திருக்கிறான். நீங்க புதிய ஏற்பாட்டுல பவுல போல ஒரு பிரசங்கியாரை பார்க்க முடியாது. எவனும் யாரும் இதுவரையில் பிறந்ததே இல்லை. பவுல மாதிரி ஒரு பிரசங்கியாரை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தோன்றினதுமே இல்லை. எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆனா பவுல, அருமையான பவுல வச்சு பேச முடியாது. பவுல போல ஒரு ஊழியம் செய்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கடந்து வந்த பாதைகள், அவன் ஊழியத்திலே பட்ட பாடுகள் எல்லாம் ரொம்ப கடினமான பகுதிகள். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில
உனக்கு ஒரு லீடர்ஷிப் கண்டிப்பா தேவை. ஒரு லீடர் உனக்கு ரொம்ப நல்ல தேவை. அவர்கள் யாரா இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் தேவனிடத்திலிருந்து புதிய இருதயத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் தேவனுடைய இருதயத்தை அருமையான அவர்கள் பெரும்படி துடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஷ்டப்படி நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய, நான் ஒரு சிபிஎம் பாஸ்டர் கூட பேசிட்டு இருந்தேன். துரை இறந்து போயிட்டார், இப்பதான் இறந்து போயிட்டார். இந்த சபையெல்லாம் போதாரு. அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன விடவே மாட்டேன்ட்டார். ஏன்னா கொரோனா பீரியட் பேச ஆள் இல்லை. நான் சிக்கிட்டேன் அவர்கிட்ட போய். நான் எனக்கும் அவரை விட்டுட்டு வர விஷயம்ல, நான் வெளியே வரேன், என் கூட வராரு. கேட்ல வந்து நிக்கிறேன், கேட்லயே வந்து நிக்கிறார். கேட்லயே ஒரு அரை மணி நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, லீடர்ஷிப் இல்லையா அது உருப்படாதுங்கிறார். அந்த வார்த்தை எனக்கு, அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்துக்குள்ள நல்ல போயிடுச்சு. ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நீ கேட்கணும், இல்லைனா தேவனுடைய சத்தத்தை நீ காக்கணும், இல்லைனா உனக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் சொல்லுகிறத நீ காக்கணும். அவங்க அந்த சுப்பீரியருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டேலண்டான பீப்புளுங்க. எல்லாம் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், காலேஜ் ப்ரொஃபஸர், லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் அங்க இருந்து சொல்லுவாங்க, நீ நாளைக்கு இடத்த காலி பண்ணும், பேக் எல்லாம் ரெடியா, 2 ஜிப்பா 2 வேஷ்டி அவ்வளவுதான் இருக்கும். பேக்கை தூக்கிடுவாங்க. எங்க போனோம்? அவரை வந்து கென்யாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. செத்து போயிட்டார் அவர். எங்க போச்சோனாலும் போனோம். பேங்க் புக்கு கிடையாது, அவங்க ஓட் ஐடி கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. பேங்க்ல அவங்க கணக்கு எதுவும் வைக்க கூடாது. சபையை விட்டு போகும்போது சபைக்காரங்க டாட்டா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் வர்ற நேரம் எப்போ தெரியுமா வரும்? சனிக்கிழமை சாயங்காலம் தான் வரும். நீ சனிக்கிழமை சாயங்காலம் போய் ட்ரெயினிங்கோ பஸ்ஸையோ பிடிச்சி அடுத்த நாள் அங்கே போய் ஆராதனைக்கு போகணும். இங்கே 1000 பேர்கிட்ட நீ 2 வருஷம் இருந்திருப்ப. ஒருத்தனுக்கும் டாட்டாவோ பிரைஸில் ஆட சொல்லக்கூடாது. லீடர்ஷிப் பாருங்க, எப்படிப்பட்ட லீடர்ஷிப். அந்த அளவுக்கு யாருமே லீடர்ஷிப் இருக்க வேணாம். ஹிட்லரை பார்த்து கேட்ட கேள்வி அதான். ஹிட்லர்ட்ட கேட்கிறான், உன் ஜெயம் எதுக்கு? உன இரும்பு மனுஷன், உலகமே பயப்படுது. நிருபருங்க கேட்கிறான், எப்படியா உலகமே உன்னை கண்டு பயப்படுது? ஹிட்லர் ஒண்ணுமே அவன்கிட்ட பேசலையாம். ஒரு சோல்ஜரை வர சொல்லியிருக்கிறான், கடல்ல குதின்னு இருக்கிறான், அவன் குதிச்சிட்டான். 2வது ஒருத்தனை வர சொன்னா, நான் கடல்ல குதினா குதிச்சிட்டான். 3வது ஒருத்தனை வர சொன்னா, நான் கடல்ல குதினா குதிச்சிட்டான். அந்த நிருபரே சொன்னா, போதும் சார், இது வேண்டாம், உங்க ஜெயத்துக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, praise the Lord. உன் மாம்சம், உன் மனசும், உன் பொல்லாத இருதயமும், உன் தகப்பனுடைய சுவாபங்களும் உனக்குள்ளே இருந்து நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனா இருப்பாயானால், அருமையான நீ போக வேண்டிய இடத்தை நீ போய் அடைய முடியாமல் போய்விடுவாய். நீ பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை. ஒரு மனிதன் விசுவாசியின் சாவிலே போதகர் ஆள வேண்டும். ஒரு விசுவாசியின் சாவிலே போதகர் மனம் திறந்து பேசலாம். இந்த விசுவாசியா இந்த சபையின் வளர்ச்சிக்கு தூணா இருந்தவர். இந்த விசுவாசியா, இவங்க போல ஒரு விசுவாசியை நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, உள்ளச்சின் ஆழத்தில் என்னுடைய ஊழியத்திலே சர்வீஸ்ல ஒரே ஒரு ஆளுக்கு நான் ஃபுல்லா பிரசங்கமும் பண்ணல, ஜெபமும் பண்ணல, ஆராதனை நடத்தல, ஒன்றும் நடத்தல. மெட்ராஸ்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் கையில கொடுத்துட்டேன், ஐயா நீங்களே எல்லாம் நடத்துங்க, எனக்கு ஒன்றும் மனசு சரியில்லை. அப்படியே சேர்ல உட்காந்து அடக்கம் பண்ற இடத்துல கூட நான் ஒரு ஜெபம் பண்ணலை. அவர் பண்ண சொன்னார், நீங்களே அதையே பண்ணிருங்கட்ட. ஏன்னா அவன் வாழ்ந்த காலம், வாழ்ந்த வருஷம், அருமையான ஜீவித்த நாட்களில் தேவனுக்கோ சபைக்கோ ஊழியத்துக்கோ அவன் எந்த ஆசீர்வாதமா இருந்தில்ல. சாகிற நேரம் வந்து ஞானச்சானம் எடுத்தான், அதுலேயுமே அவன் உண்மையா ஆண்டவரை பின்பற்றல. இந்த நாளின் கால வேளை ஆராதனையிலே அருமையான தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இருதயம், பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கல்வாரி சிலுவையின் பாடு மரணம் அவருக்கு ஊழியத்திலே வைக்கப்பட்டிருந்த பெரும் பாதையா இருந்தது. அருமையான கல்வாரி சிலுவையின் பாடு மரணம் மனித குலத்திற்கு அருமையான மகா கொடுமையான ஒரு இடம். அந்த இடத்திலே
பிதாவே, உம் சித்தத்தை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவது இடத்திற்கு சவுலுடைய இருதயத்தை, வேறு இருதயத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேலின் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். கொடுக்கிற ஒரு இருதயம் தேவனுடைய இருதயம். தேவன் உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார், உனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், உனக்காக கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, கொடுக்கிற அந்த இருதயம் இருக்குதே, அதாயா வேறு இருதயம், வேறு சிந்தை. ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுல இருந்தா ஏன் ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்பாங்க, ஏன் பாஸ்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும். அவன் சொல்றான், அவன் இத்தனையும் கழுதைய மேய்க்க கழுதைய தேடி போன இடத்துல சாப்பிடுறான். அவன் சொந்த வேலைக்காரன் கேட்கறான், எப்பா ஒரு தேவ மனுஷனை பார்க்க போறோம், வெறுங்கையுமா போறது, அவருக்கு ஏதாவது கொண்டு போக வேண்டாம், ஒரு காணிக்கை கொண்டு போக வேண்டாம். யோசிச்சு பாருங்க, வாலிபன், அது வாலிபருங்க யாராவது காணிக்கை அனுப்புறாங்களா? மெட்ராஸ்ல இருந்து ஏதாவது காணிக்கை வந்துச்சா? போஸ்ட் ஆபீஸுக்கு வந்துச்சா? அல்லது பேங்குக்கு வந்துச்சா? செக் ஏதாவது வந்திருக்குதா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். வாலிபருங்க ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். எல்லாம் அங்கங்கே வேலைக்கு இருப்பாங்க. சரி, கிறிஸ்துமஸுக்கு ஒரு 10 சேலை எடுத்து குடியான்னு சொல்லி கூட ஒருத்தர் நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் இந்த சாந்தி ஃபேக்டரியில அது கெட்டு போன ஒரு இதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து, பாஸ்டர் வச்சுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்மா. கொடுக்கிற இருதயம் நிறைய பேருக்கு இல்லையா? பிரதர் டிஜிஎஸ் பிரசங்க நேற்று கேட்டுட்டு இருந்தேன். அவரும் டிவியில சிரிச்சாரு, நான் இங்க இருந்து கேட்டு சிரிக்கிறேன். உண்மையா அவர் பேசுறாரு. ஒருத்தர் வந்தாயா, 7000 ரூபாய் ஒருத்தன் கொடுக்கணுமா அந்த காலத்துல. ஐயா நீங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து கொடுத்துருவாயா, நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார், கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன், 7000 ரூபாய் வந்துடும். ஒரு சின்ன காணிக்கை வச்சுக்கிறேன், நீங்க வாங்கினேன் 7ன்னு கணக்கு பண்ணி எல்லாம் நான் கொடுக்குற ஆளு, இதையும் நீங்க வச்சுக்கிடுங்கன்னார். அவன் அந்த வர்ற ஆளு பெரிய துணியில சுத்தி அந்த காணிக்கையை சுத்தி அருமையான அதை ஒரு சுருக்கு பையில போட்டு அந்த பையில கொண்டு கொடுத்துருக்கிறான். அவர் பிரதர் நினைச்சாரு, பரவாயில்ல நிறைய காணிக்கை கொடுத்துருக்கிறான் போலுக்கு. ஆபீஸ்ல கொடுத்தாரு, அவர் சுருக்கு பை வந்திருக்குதுப்பா, வெயிட்டா இருக்குது, பாத்துக்கிடுங்கன்னாராம். ஆபீஸ்ல எல்லாம் திறந்து பார்த்தா 7 ரூபாய் இருக்குதான். அவர் சிரிக்கிறார். இன்னும் ஒரு 7 கொண்டு வருவாராம். அவர் 7 கொண்டு வருவான்னு சொன்னோன்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு, கொடுத்ததுதான் திரும்பி கொண்டு வருவான் போலுக்கு நினைச்சிட்டாரு. நிறைய ஜனங்களுக்கு அப்படி ஒரு இருதயம் இல்லையா? Praise the Lord. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் அது வாழும். கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் செழிக்கும். கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் அது மகிழும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அவருக்கு நீங்க கொடுக்க முடியுமாயா? முடியாது. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கிறையா, சாவு வரையும் பிரச்சனை தான்யா, சாவு வரையும் பிரச்சனை தான். தேவைகள் சாறு வரல இருக்கும். தேவையில்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் தேவை இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் தேவை இருக்கு. நீங்க தேவைகளின் மத்தியிலே, இவங்க என்ன வீட்டுல இருந்தா வராங்க, கழுதையை தேடி எத்தனை நாள் ஆச்சு, தான் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு போறாங்க. வாசிக்கலாம். ஒரு மனுஷனை நான் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Praise the Lord. வாசிக்கலாம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியில 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. பேர் என்ன? ஒபதியா. யேசபேல் எல்லா தீர்க்கதரிசியும் கொன்னுட்டு இருக்காங்க. ஒரு 400 பேரை மறைச்சு வச்சு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், அதை அவன் யார்ட்டையுமே சொல்லலை. நம்மனா பத்திரிகையில போட்டிருப்போம். இந்த பத்திரிகை வச்சிருக்கிற ஆட்கள்லாம் பத்திரிகையில போட்டுருவாங்க.
400 பேரும் பிளேட்டை வச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மறைவாய் தான் அவன் அதை செய்தான். ஆனால் ஊழியக்காரனுக்கு அதை சொல்லுகிறான். 400 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன்ப்பா, மறைச்சு வச்சு அவனை அந்த ஏசபேல் கொன்றக்கூடாதுன்னு. அந்த இருதயத்தை பாருங்க, அந்த இருதயத்தை பாருங்க, அந்த எண்ணத்தை பாருங்க, அந்த உணர்வை பாருங்க. அதுதான் புதிய இருதயம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இருதயம். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய இருதயம். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயம். அதாயா இருதயம். நம்மளை திட்டுறான், வையிறான், நல்ல தெரியுதான். அவன் வீட்டுல போய் கர்த்தாவே இவனை ஆசீர்வதின்னு ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்றாயா? நமக்கு எகென்ஸ்டா கிரியை செய்யறான், கர்த்தாவே அவனை சுகப்படுத்தும் சொல்லி ஜெபம் பண்றையா? இந்த இருதயம் தாயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க கொடுக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அளவு பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அளவு பார்க்காதீங்க, எண்ணாதீங்க. எல்லாம் இயேசுக்கு. ஹல்லேலூயா. என் வாசல் படியிலே ஒருவர் வந்து விட்டார், அவரை நான் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நான் கொடுக்கிறது ஒன்றுமில்லை. நீங்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவிதமான நற்கிரையிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சபையிலே கஷ்டப்படும் வர்றாங்க, பசியா வரவங்க வர்றாங்க, சபையிலே அருமையான தேவை உள்ளவர்கள் வர்றாங்க. மனசுல சில தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். நீ கொடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நீ ஆண்டவரை நேசிக்கிற அளவுகோல் அங்கேதான் பார்க்க முடியும். 2 காசு கொடுத்தா அங்கதான் அவளுடைய அளவுகோல் இருக்கிறது. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவும் கொடுத்தா அங்கதான் அவளுடைய அளவுகோல் இருக்கிறது. 2 பேர் பலி செலுத்த போனா அங்கதான் அவன் அளவுகோல் இருக்கிறது. அவன் மரித்து இன்றைக்கும் பேசுகிறான். பரலோக தேசம் உனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அருமையானவன் குடும்பம் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி பிரயாசப்படுகிறது மாத்திரமல்ல, பணம் செலவு பண்ணணும்யா. ஹல்லேலூயா. பணம் செலவு பண்ணணும். சும்மா எல்லாம் ஒண்ணும் ஆண்டோடைய ராஜ்யம் கட்டுகிறதுக்குல உன் நேரத்தை கொடுத்த அருமையான பிரயாசப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய மனுஷனை நான் எப்படி பார்க்க போகிறது, இயேசுவை எப்படி பார்க்க போது பாட்டு என்ன, அவர் என்னை பேர் சொல்லி அழைப்பார், அருமையான நான் அவரை பார்ப்பேன். படும் பொய், படும் பொய். ஒன்ன பேர் சொல்லி அவர் அழைப்பாரா? உன்னை பேர் சொல்லி அழைப்பாராயா? தெரியாம நீ அந்த இடத்துக்கு போனாதான் உண்டே தவிர மற்றபடி போக முடியாது. சும்மா நீங்க அதே இதையும் பாட்டு கிட்ட பாடிட்டு பூமியில நீங்க எல்லாம் பரவசாம எல்லாம் பாடிட்டு இருக்கலாம். பைபிள் படி நீங்க போக முடியாது. அப்படின்னா இந்த பைபிளை பிரசங்கம் பண்ணி மட்டும் எப்படி 5 லட்சம் பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் உலகம் குறைஞ்சு. நான் சொல்றேன், அதுக்கு மேல கோடி கூட பிரசங்கம் பண்ணுவான் இந்த பைபிளுடைய வசனத்தை எடுத்து. இந்த நாளின் கால வேளையில அதற்கு என பிலிப்பியருக்கு எழுதும் போச்சுறான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிச்சா, அந்த சபையார் எனக்கு உதவி செய்தார்கள், அருமையான அவர்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டு ஒரு தரம் அனுப்பினீர்கள். நீங்க என் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் அனுப்பினீங்க, காசு அனுப்பினீங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எதையோ ஒண்ணு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்காக செய்யாத ஒரு மனுஷனா இருந்தால் எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? குழந்தையே பிறக்கலையா, வயிற்றுலயே பிறக்கலையா, அதுக்கு பேபி இன்சூரன்ஸ் ஒண்ணு வச்சுக்கிறான். அந்த குழந்தைக்கு பேபி அண்ட் பேபின்னு ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கிறான். ஐயா, இந்த சவுலை பாருங்கள், அவனுடைய இருதயத்தை பாருங்கள். நான் தேவ மனுஷனை பார்க்க போகிறேன், என்னிடத்திலே ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 3வது இருதயத்தை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இப்ப அவனுக்கு என்ன கிரேடு வந்திருக்கு தெரியுமா? கழுதையை தேடி போனவனுக்கு ராஜா சொல்றான், இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஆளும்படியாய் உன்னை தெரிந்திருக்கிறார், ஆகவே நான் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன். உன்னை கர்த்தர் உன்னோடு கூட அருமையான வாசம் பண்ண போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தேவன் கொடுக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ பெரிய மனுஷனாய் தேசத்திலே தோன்ற போகிறாய் என்றெல்லாம் சொல்றான். அவன் சொல்றான், என் குடும்பமும் நானும் ரொம்ப ஏழைங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். ஐயா, கர்த்தர் ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிற இருதயம், புதிய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளணும்னா நீங்க நேர இயேசுநாதர்ட்ட போங்கயா. ஒரு மனுஷனுடைய கால்களை கழுவுறாருயா. அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவதூதனா இவனுங்கெல்லாம் எல்லாம் துணியை விட்டு ஓடணுங்க. பூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து ஒருத்தன் சொல்றான், பிசாசு வந்துச்சு, நீ இயேசுநாதரை பார்க்கல, நான் அவரை தொட்டாதான் பார்ப்பேன்னு சொல்றேன். உள்ள உட்கார்ந்துருக்கிறான். அங்க 12 பேர் என்ன பெரிய ஆட்களா? நல்லா சாப்பிட்டானுங்க 3 வருஷம் 3.5 வருஷம். அவனுங்க காலை போய் கழுவி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நீங்க ஒருவருக்கொருவர் தாழ்மையாயிருங்கள். நம்ம போய் காலை கழுவ போனோம்னா அடுத்த ஆள் சேர்ல உட்காந்துக்கிறான், பாஸ்டர் என் காலம் கழுவட்டு. நான் 100 பேர் காலை எப்படி கழுவ முடியும்? நம்ம ஆளுங்க எதுவுமே புரிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கால் கழுவுற ஒரு ஆராதனை உண்டுன்னாங்க, நான் வச்சு பார்த்தேன். அந்த காலத்துல நம்ம சபையில கால் கழுவுற ஆராதனை ஒன்று இருந்துச்சு. அப்புறம் தான் கம்யூனியன் சர்வீஸ். பணக்காரங்க எல்லாம் பணக்காரங்க காலை போய் கழுவுறாங்க, ஏழை கால கழுவ யாருமே இல்லை. பார்த்த இந்த ஆராதனையை வேண்டான்னு விட்டுட்டாங்க. இந்த ஆராதனை வேண்டாம். எல்லாரும் ஏன் பின்னாடி நிக்கிறாங்க, இல்லைன்னா பாஸ்டர்மா பின்னாடி நிக்கிறாங்க. எங்க காலே கழுவணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சர். தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் இருதயத்தில இருந்து உங்கள் உணர்வுகள், உங்கள் இருதயங்கள், உங்கள் எண்ணங்களில ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். கழுதையை தேடி போனோம், கழுதை மேய்க்கிறவன். இப்ப அங்க ஊர்ல உள்ளவன் என்னன்னா, ஒருத்தன் தேடி போயிட்டு இருக்கிறான், கழுதை மேய்க்கிறவன். கழுதை காணுமா? கழுதை மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன். அருமையான இவனை எல்லாம் கர்த்தர் அழைச்சி இஸ்ரவேல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் உலாவி வர்ற பாஸ்டருங்க எல்லாம் யாருங்க? எல்லாம் ஜமீன் பரம்பரையில வந்தவங்களா? ரோட்ல நின்னவங்கயா, ரோட்ல நின்னவங்க. தண்டவாளத்துல போய் வேலை கிடைக்காம சாக போனவர் தான் டிஜிஎஸ். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்க துவக்கம் எங்க? ரோட்ல இருந்தவங்க. ஆனா கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் உயர்த்தாது இவ்வளவு இடத்துக்கு வர முடியாது. ஆனா பாசுங்க போன் பண்ணி கூட்ட வருவாங்களா? பார்க்க போனா கூட வர மாட்டேங்கிறாங்க. ஐயா, போன் கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. தங்களை ஒரு
எல்லாரும் ஒரு 4, 5, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கார்ல போனா இவன் 75 லட்சம் கார்ல போகணும்னு நினைக்கிறான். போறது ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா நீ நடந்து வந்த பாதையை மறந்துடாத. ஹல்லேலூயா. அரசியல்வாதிங்க மறக்கல, பாசிங்க மறந்துட்டாங்க, ஊழியக்காரன் மறந்துட்டாயா, அரசியல்வாதி மறக்கலையா? அரசியல்வாதிங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. கரெக்டா டீ கடைக்கு போறாங்க, பேப்பர் வாசிக்கிறாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, பேசுறாங்க. குழந்தை எடுத்து ராஜீவ் காந்தி குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறாரு. வயநாட்டுல போனா குழந்தை அப்படி அவங்க மறக்கல. நம்ம ஆளுங்க மறந்து போயிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்குதா, வந்துட்டீங்களா, இப்ப பார்க்க முடியாது, பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப மோசம். இதுங்களை ஒரு கூட்டமே இருக்குது, இதுங்களுக்கு பின்னாடி போக ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. தாழ்மை உள்ள மனுஷனை தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை பார்க்க முடியும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தை உணர முடியும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாயிருக்கும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், அருமையான தேவ சத்தம் கேட்கும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புதிய மனுஷனாய் மாறுவீர்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் கட்டின பாபிலோன் மிருகமாய் மாறும். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒண்ணு, நான் எப்பவுமே பழச நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வருஷம் கூட பண்றேன். நிறைய பேர் பேசாதீங்க பேசாதீங்கம்மா, ஜீசஸ் கால்ஸ் நிக்கிறேன், ட்ரினிட்டி ஆளும் நானும் உட்காந்துருக்கேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் என் பழச எதுவும் பேசிடாதீங்க, நீங்க உங்க பழச வேணா பேசுங்க. நான் பேசினேன். நான் ஒன்றும் பெரிய ராஜாவா இருந்து வரல. அவர் சொன்னார், பேசிடாதீங்க பாஸ்டர். நான் சரி உங்களை பத்தி பேச மாட்டேன். தேவனுடைய பிள்ளையே, நீ நடந்து வந்த பாதைகள் அருமையான, என்றைக்கோ செத்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ நிர்மூலமா இருக்க வேண்டும். மருத்துவமனையிலே மருத்துவர் செத்து போய்விட்டான் என்று சொன்ன உன்னை கர்த்தர் உயிர் கொடுத்து, உனக்கு சுகம் கொடுத்து, உனக்கு விடுதலை கொடுத்து, இந்த மாதத்திலே உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்றோ அவர் உன் மேலே பாராட்டின கிருபை மகா பெரியது. ஆமென். மகா பெரியது. ஆமென். மகா பெரியது. ஒரு சங்கீதம் 138:6 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14 கூட வாசிக்கலாம். நிறைய இருக்குது தாழ்மை பற்றிய வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோ தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். 2 நாளாகமம் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பற்றி அவன் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்றான். வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டுனா, பிரச்சனை வந்தா நீங்க எங்க போகணும்னா மொத்த செய்யற வேலை சர்ச்சுக்கு தான் வரணும். ஹல்லேலூயா. காலையில உபவாசம் பண்ணி இருக்கு, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எஸ் தான். மருத்துவர் 2வது. ஆமென். glory. மருத்துவர் கடைசி சொல்ற சொல்யூஷன். நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் சிஸ்டர், எல்லாம் ஏமா நாங்க செய்யறதெல்லாம் செய்யட்டோம், இனி ஆண்டோடைய கரத்தில் தான் இருக்குது சொல்ற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். மருந்து செய்ய முடியாத வேலையை, மருத்துவம் செய்ய முடியாத வேலையை இயேசு செய்ய முடியும். ஹல்லேலூயா. காதா ராகா பாபா பாபா. என்ன செய்யணும்? நீங்க ஹீலிங்ஸோ டெலிவரன்ஸோ இதுக்கு நீங்க செய்யற ஃபர்ஸ்ட் இடம் சுத்திகரிப்பின் ஒரு வேலையை நீங்கள் துவங்க வேண்டும். அது எங்கே இருந்து துவங்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே துவங்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுகந்தாரும் என் வீட்டுக்காரருக்கு, என் குறைகளை மன்னியும். ஆமென். நான் இதுல குறைவுள்ளவள், தீர்மானம் எடுங்க, புதிய தீர்மானம் நான் எடுக்கிறேன். சர்ச்சுக்கு நான் போவேன், உபவாச கூட்டங்களுக்கு போவேன், எல்லா கூட்டங்களுக்கு நான் போவேன்ப்பா. நான் அதுல குறைவுள்ளவள், என்னை மன்னியப்பா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொடுக்கறதுல குறைவுள்ளவளப்பா, என்னை மன்னியப்பா. ஆண்டவரே,
நீர் விரும்பாத காரியங்கள் என்னிடத்திலே உண்டு, என்னை மன்னியப்பா, Hallelujah. என்னை மன்னியப்பா. Amen. உம்முடைய அற்புதத்தை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. தெய்வமே. அடுத்த சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். Hallelujah. சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, சபை மன்னிப்புக்குள்ளே போக வேண்டும். சபை தன்னை தாழ்த்தி மன்னிப்புக்குள்ளே போக வேண்டும். தேசத்திலே அழிவு உண்டாகும் போது, தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் போது, தேசத்திலே கொள்ளை வியாதிகள் உண்டாகும் போது, சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்புதலுக்குள்ளே முழு சபையும் போக வேண்டும். Amen. Hallelujah. Hallelujah. அடுத்தது ஊழியக்காரன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும். Amen. அவனும் Hallelujah. சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியப்பா, என்னை மன்னியப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தப்பா, என்னை சுத்திகரிப்பா. ஆண்டவரே, என்னாலதான்பா எல்லாம் நடக்குது, என்னை மன்னியும் சொல்லி ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். Hallelujah. சேமத்தை கத்தர் கட்டளையிடுவார். சேமத்தை கட்டளையிடுவார். Hallelujah. 10 பேர் சுகமானாயா, 9 பேர் போயிட்டாயா? The great healings. எந்த மருத்துவரால் கண்ணை திறக்க முடியுமா? விரவி குருடனுங்க, விரவி குஷ்டரோகிங்க, இதெல்லாம் கத்த சுகமாக்குனார். இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார். Hallelujah. இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். Amen. இன்னைக்கு இயேசு விடுதலையாக்குகிறார். Hallelujah. Glory. 4வது, புதிய இருதயத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். புதிய இருதயம் எப்படிப்பட்டது? 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஐயா, prophecy gift, Amen. healing gift, Hallelujah. ஈவில்ல துரத்துற கிஃப்ட், பாடுற கிஃப்ட், வசனம் வாசிக்கிற கிஃப்ட். வசனம் வாசிச்சா பெருமை வந்துடக்கூடாது. பாட்டு பாடணும் இப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி இப்படியே வந்து நின்று பாடிட்டு போயிடக்கூடாது. Hallelujah. நம்ம ஆளுகளுக்கு கிஃப்ட் கொடுத்தா ஆண்டவருக்கு பயமா இருக்குது. இவன் கிஃப்ட் கொடுத்தா ஷிஃப்ட் ஆகி போயிடுவான். ஏதோ ஒரு கிஃப்ட், ஆனா நீ கிஃப்ட பெற்றுக்கொண்டுதான். Amen. அவன் Hallelujah. கழுதையை தேடி போனவனுடைய இருதயத்திலே தீர்க்க தரிசன ஆவி தங்குது. Amen. Glory. சிலர் அபிஷேகத்தில் நடத்தவே முடியாது. நானும் பெற்றுவாள். எங்க இந்த அம்மா ஒரு பயம் இருக்குதா? நான் சொல்றேன், சபையில எல்லாரும் கர்த்தர் ப்ராபசி கிஃப்ட் கொடுப்பார். Amen. சபையில எல்லாரும் ஹீலிங்ஸ் கிஃப்ட் கொடுப்பார். ஹல்லேலூயா. சுகமாக்குற வல்லமை கொடுப்பார். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லி, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் யார்? ஆமென். அப்படிதான் பைபிள்ல சொல்லி. Amen. ஏன் நடக்கல? புதிய இருதயம் உண்டாகவில்லை. புதிய இருதயத்தை கர்த்தர் உனக்குள்ளே சிருஷ்டிக்கவில்லை. புதிய இருதயம் உனக்குள்ளே அருமையா புதிய இருதயமாய் மாறவில்லை. நீ இயேசுவண்டைக்கு வந்திருக்கிறாய், பழைய மனிதனாய் வந்திருக்கிறாய், பழைய இருதயமுடையவனாய் இருக்கிறாய். 10 வருஷமோ 20 வருஷமோ நீ பழைய இருதயமுடையவனாய் இருக்கிறாய். உன் சிந்தனை உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது, உன் பேச்சு உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது, உன் உணர்வு உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது, உன் நண்பர்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே உனக்குள்ளே கர்த்தருடைய வரம் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த கால வேளையிலே உன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை வரங்களினாலே உன்னை அலங்கரிக்க அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வரங்களினாலே, பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலே உன்னை அலங்கரிக்க காத்திருக்கிறார். Amen. Praise the Lord. வரங்களை கர்த்தர் உனக்குள்ளே வைக்கிறார். ரகசிய ஜெபக்குமார் பேசும்போது ஒரு வார்த்தை என்னை ரொம்ப சிரிப்பிலே நடத்துது. சாராய கடை வச்சிருந்தவன் எப்படியோ மனம் திரும்பி வட இந்தியா மிஷினரியா போயிட்டான். அங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு. அந்த அம்மா பேய் வந்திருக்குது.
சாராய கடை அவர் கடைக்காரன் எப்படி இருப்பான் பாருங்க, மீச்சை கீச்ச பக்கடா மீச்செல்லாம் வச்சுட்டு. சாராய கடை ஓனர் எப்படி இருப்பான், அவன் தோற்றத்தை கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. அவன் பக்கத்துல கூட்டின பிறகு எனக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொன்னான். ஆனா அந்த பேய் கடந்து ஆடு. இயேசு நாமத்துல போன்னு சொல்ற அளவு கூட அறிவில்லை அவருக்கு. அங்க பக்கெட்ல இருந்த கொஞ்சம் தண்ணியை கொண்டு போய் போன்னு அந்த தண்ணியை தலை மேல ஊத்திருக்காரு. பேய் ஜெபம் பண்ண தெரியல, வேற அவ்வளவுதான். கர்த்தருனை மோசே எங்க ஆடு மேய்ச்சி கடந்தவன் ஹீலிங் குருசேட் செய்துட்டு கிடக்குறான் இஸ்ரவேல் ஜனங்கத்துல. அவனை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம் உலகத்திலே மகா பெரியது. ஆமென். பேதுரு கால் இருக்கிற செருப்பை தூக்கி போட்டா பேய் போகுது, நம்ம செருப்பை தூக்கி போட்டா எய்ட்ஸ் தான் வரும். எப்படி பாருங்கய்யா, ஆசாரியர் பேதுரு பிரசங்கம் பண்றான். அவனு பைபிள் ஸ்காலர் இல்ல. பேதுரு என்ன பைபிள் ஸ்காலர்? எங்க ஒரு ஆளுங்க இங்க இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவங்க. உப்பு அந்த லைட் ஹவுஸ்ல ஊழியம் செய்திருக்கிற ரொம்ப நாள். அது எந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்தமா? முட்டம் தானே, முட்டத்துல போய் ஊழியம் செய்திருக்கிறேன். ஐயோ, 40-50 வீட்டுக்கு ஜெபம் பண்ணோம். அம்மா ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஃபாதர் வாங்க ஒரு ஜெபம். ஆனா ஜெபம் பண்ண கூப்பிடுற அம்மா எல்லாம் இங்கிருந்து தேன் வடி. அப்புறம் பார்த்தனா சீட்டு விளையாடுறது. அங்க யாரும் போலீஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம். ஆனா அப்படிப்பட்ட இடத்திலையும் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஒரே ஒரு ஆச்சரியம் அங்க என்னன்னா, ஒரு இந்துஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு இந்துஸ் கூட இருக்க. நம்ம பாண்டிச்சேரி அப்படி கிடையாது, ஒரு கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க மீன் பிடிக்கணும். அவங்க சொன்ன ஆச்சரியப்படுறாங்க. அப்படியான்னு கேட்கிறாங்க. எல்லாம் ரோமன் காய்ச்சலுக்கு ஆட்களா இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளை ஆராதனையிலே உன்னை கொண்டு தேசத்திலே கர்த்தர் எதையோ ஒன்றை செய்யும்படிதான் உன்னை அழைத்திருக்கிறார். எதையோ ஒன்றை நடப்பிக்கும்படியாய்தான் உன்னை தெரிந்திருக்கிறார். எதையோ ஒன்றை செய்யும்படியாய்தான் உன்னை முன்குறித்திருக்கிறார். உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வயதான இந்த காலத்திலே நரகத்துக்கு போக வேண்டிய உன்னை அழைத்து, உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து இந்த மகிமையான பாதையிலே வைத்திருக்கிறார் என்றால், அருமையான நீங்கள் அபிஷேகத்திலே மகிழ்ந்து போகும்படியாய் அல்ல, ரட்சிப்பிலே மகிழ்ந்து போகும்படியாய் அல்ல, ஆராதனையிலே மகிழ்ந்து போகும்படியாய் அல்ல, கர்த்தருக்காய் செயல்படுகிற, கர்த்தருக்காய் கிரியை செய்கிற ஒரு குடும்பமாய், ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற தெரிந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. எதையோ ஒன்றை, எதையோ ஒன்றை மோசே சொல்றான், நான் வரமாட்டேங்கிறான். ஏன்னா மோசேக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. அவன் அங்க எகிப்தில் இருக்கும்போது அவனுக்கு தெரியும், அப்பா இந்த ஜனத்துக்கு அண்டைக்கா என்ன நீர் வான் கூப்பிடுறது வேணுமானா நீ வேற யாரையாயிலும் அனுப்பும். ஹீலிங்ஸ் எல்லாம் சொல்றாரு, கைய உள்ள போடுங்கிறாரு, கம்ப உள்ள எல்லாம் போடுறதெல்லாம் சரியாதான் இருக்கு, சரியே வராது. மோசே மோசே நீ போலன்னா எனக்காக யார் போவாங்கய்யா? சில சமயத்துல ஆண்டவர் இப்படிதான் பின்தொடர்றார். நினிவேக்கு போறவன் தர்சீசுக்கு போயிட்டு இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான். யோனா எழும்பு, நினிவேயின் அழிவை நீ போய் சொல்லு, அதுக்கு பிறகுதான் நாங்க ஏதாவது செய்ய முடியும். போ தேவனுடைய பிள்ளையே, நம்ம நினைக்கிறோம் தேசம் ரட்சிக்கப்பட்டுட்டு எழுப்புதல் வந்துட்டுன்னு நினைக்கிறோம். என் கூட வாங்க வேணா பூத்துறைக்கு, இதுக்கு இங்க வாங்க, கூட்டுரோடுக்கு வாங்க, கைப்பிரதி கொடுக்க வாங்க. அவங்க பாருங்க எல்லாம் ஜனங்க, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர். நீங்க அதை விடுங்க, இந்த பீம நகரை போய் பாருங்க. நீங்க ஒன்னு எங்க லண்டன் கிண்டக்கெல்லாம் வட இந்தியாவில் அங்க மிஷினரி ஆகிறான். எங்க இந்த பீம நகருக்கு வாங்க, அங்க நீங்க போய் இயேசுவை சொல்லி பாருங்க. அந்த செக் போஸ்ட்ல இருந்து இந்த மேட்டுப்பாளையம் வர அருமையான ஒரு செவந்திரே சர்ச்சை கட்ட விடலையா? ஒரு அந்த ஆளு எஸ்ரா சர்க்குணம் சர்ச்சை கட்ட விடல, அந்த அசிபாரத்தோடு அப்புறம் வித்துட்டாங்க. அதை கட்ட விடல. சிஎம் எத்தனை தடவை போய் பார்த்தாங்க. அவர் சொல்றாரு, இங்க கிறிஸ்டியன் இருக்கிறாங்களா? இல்ல, எல்லாம் தெருவில் எல்லாம் இந்துக்களா இருக்கிறாங்க. நீங்க இங்க பாட்டுக்கிட்டலாம் பாடாதீங்க, தயவு செய்து இங்க பிரச்சனை வேண்டாம், விட்டுருங்கன்றார். இந்த சிஎம்ஏ சொல்றாரு, விட்டுருங்க, அங்க ஒண்ணும் செய்யாதீங்க. சரி, அதை விட்டுட்டு நீங்க லாஸ்பேட்டை சைடு, இப்ப லாஸ்பேட்டில் 1-2 சபை இருக்குது.
லாஸ் வேகஸ், அருமையான முத்தியால்பேட்டை. நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போய் பாருங்க. பாண்டிச்சேரி ரொம்ப வெறுமையா இருக்கிற இடங்கள் ஏராளம் இருக்கிறது. 235 கிராமம் இருக்குது, 30 கிராமம் தான். அங்கேயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா 10 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அதை நான் நம்ம சொல்ல இஷ்டப்படல, போய் பாரு. உன்னை இந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதற்கு ஒரு அருமையான ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை இந்த தேசத்துல உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்றால் இந்த தேசத்துக்காக எதையாச்சு. ஆமென். அங்க உள்ளவங்களா அது ஆண்டவர் அங்க உள்ளவங்களாம் பார்த்துருவார். எனக்கு அதன் மேல எல்லாம் ஒரு வெளிச்சமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எமயமலை பக்கத்துல ஊழியம் செய்யறாங்க, வர்றாங்க என்கிட்ட வர்றாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வர்றாங்க. அவங்கள நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன், பேசுறேன், ஏதோ ஒரு உதவி செய்தான் செய்யறேன். எனக்கு அந்த மாதிரி வெளிச்சம் எல்லாம் கிடையாது. நம்மள இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த தேசத்துல ஒரு கூட்ட ஜனத்தை ஜீவனுக்கு நேரம் நடத்த நம்மளாலே முடிந்த அளவு பிரயாசப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஜீவன் இருக்கும் வரையிலும் பிரயாசப்பட வேண்டும். வேற நமக்கு தரிசனம் கிடையாது, வேற பார்வை இல்லை. இந்த பட்டணத்துக்காய் நீ எத்தனை நாள் அழுதிருக்கிறாய், இந்த பட்டணத்தின் ஜனத்துக்காய் எத்தனை நாள் கண்ணீர் விட்டிருக்கிறாய். வந்து பார், தெருவில் போய் பாரியா, எவ்வளவு செலா, எவ்வளவு விற்கிறோம், எவ்வளவு கோயில், எவ்வளவு ஜனங்க, எப்படி. அதுவும் சபைக்கு வந்த இந்து பட்டை அடிச்சு நிக்கிறாயா. சபைக்கு வந்த ஆள் குடும்பம் பட்டை அடிச்சு நிக்கிறான். வேதனை வேண்டாமா, துக்கம் வேண்டாமா, கஷ்டம் வேண்டாமா? கர்த்தர் சொல்றாரு, மகனே உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். உன் பார்வையை தூரப்படுத்து, உன் விசுவாசம் பெருகட்டும், உன் நம்பிக்கை பெருகட்டும், ஆராதனை பெருகட்டும், உன் ஜெபம் பெருகட்டும், உன் கண்ணீர் பெருகட்டும், உன் வேத வாசிப்பு பெருகட்டும். உன்னை நான் வரங்களினால் அலங்கரித்து உன்னை என் கரத்திலே மகிமையான பாத்திரமாய் வணைந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றால், கழுதையை தேடி போனவன் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் அவனுடைய இருதயத்திலே நிரம்பி வழிகிறது. தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் அவன் ஆவியிலே நிரம்பி வழிகிறது. தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசிகளோடு நின்று தேசத்திலே நடக்கிற காரியங்களை அவன் தீர்க்க தரிசனமாய் தொட்டமாய் சொல்லுகிறான். நம்ம ஆளுங்க சில தீர்க்கதரிசனம், ஜப்பான்ல மழை வருது, அங்க வெள்ளம் வருது, இங்க வெள்ளம் வருது, அங்க புயல் வருது, இதெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனம், false prophecy. அதெல்லாம் 24 அதிகாரத்துல யுத்தம் வருது, யுத்தத்துல ஜனங்க அழிஞ்சு போவாங்க, யுத்தம் பெருங்க, அதெல்லாம் எழுதியிருக்கு. இருக்கிற கால வரையிலும் திறப்புன்னு அழுகிறோமே தவிர அதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணதுனால ஒன்றும் நிக்க போறது இல்லை. ஏன்னா இயேசு வரப்போறார். ஆமென். இயேசு வரப்போறார். அதனால அங்க நேர்த்திடணும், இங்க நேர்த்திடணும், அங்க வச்சிடணும், இங்க வச்சிடணும். ஜெபம் அழுகிறது, அதுக்கு ஒரு கூட்டம் அழுகிறது. பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு கூட்டம் அழுகிறது. அவன் பிரதமரான இவன் பிரதமரான எவன் பிரதமரான நமக்கு என்ன கிடக்கு? அதுல வேற அழுகிறது. ஆண்டவரே தலைவர்களுக்காக தலைவர்னா பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தலைவர்களுக்காக ஜெபம். இனி சமாதானம் இல்லை தேசத்துல, இனி சமாதானம் இல்லை. ஏனென்றால் இயேசு வரப்போகிறார். இனி சபைக்கு சமாதானம் இல்லை. சபை மகா பெரிய உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து அவன் சபையோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான், சபையோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலத்திலே நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், இயேசுவை ஆராதிக்கிறீர்கள். நம்ம பக்கத்துல இருந்து கர்த்தரை ஆராதிச்சுமே போயிட்டான் பின்மாற்றத்துல. இந்த பக்கத்துல இருந்தும் ஆளை காணும். என்ன நடந்துச்சு? பிசாசு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவங்க இருதயம் மாறி போச்சு. அவங்க இருதயம் பழைய இருதயம், மாம்சத்துக்குரிய இருதயமாய் போச்சு. அவங்க இருதயம் அருமையான அவங்க ஒன்ன இழந்து போயிட்டாங்க. என்ன இழந்து போனான்னா, தேவன் சிருஷ்டித்த புதிய இருதயத்தை இழந்து போனாங்க. தேவன் சிருஷ்டித்த புதிய இருதயத்தை ஒருவன் இழந்து போனால் அவன் இருதயம் வெறுமையா இருக்கிறது என்று கண்டு பிசாசு என்ன பண்ணுவான்? வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பிசாசு அருமையான நம்ம ஆளு ஒருத்தன் முன்ன நம்ம கூட இருந்தானே, இப்ப நம்ம பக்கத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவங்க கூட போய் இருந்து விடும். சபையை விட்டு பின்மாற்றத்தில் போனவன் சபையை குறை சொல்லுவான்.
ஊழியக்காரனை குறை சொல்லுவான். பாண்டிச்சேரியில எந்த சபையுமே சரியில்லை, எந்த பாஸ்டுமே சரியில்லை, இதெல்லாம் சொல்லுவான். அது அவன் சொல்லல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படித்தானே பைபிள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைய புதிய இருதயத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த இருதயம் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற இருதயம், அந்த அந்த அருமையான வரங்களினாலே அலங்கரிக்கப்பட்டது. ஒரு பாட்டு பாடும் சிஸ்டர் சாரன் ஒரு பாட்டு பாடினா காட் பிரசன்ஸ் அப்படியே மூவிங் ஆயிட்டே. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடினா பேய் ஓடும். ஆமா, எசேக்கியேல் பிரான்சிஸ் பிரசங்கம் பண்ணா நிறைய பேர் எழும்பிட்டான். மோகன் சீலாசரசு பிரசங்கம் பண்ணா எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். நீங்க பிரசங்கம் பண்ணா சபையில் இருக்கிற 4 பேர் போயிடும். God presence உன்னை கர்த்தர் வரங்களினாலே அலங்கரிக்க விரும்புகிறார். ஒருத்தனுக்கு ஒண்ணு செய்து ஒருத்தனுக்கு ஒண்ணு செய்ய. நான் அடிக்கடி நினைக்கிறது யோசிக்கிறது ஒண்ணு, பென்னிகேன் பேசுற இயேசுவை நான் பேசுகிறேன். இதா பிரச்சனை இருக்குதா? பில்லிகரான் பேசுகிற இயேசுவை நான் பேசுகிறேன். ரெனால்டு போங்கே பேசுகிற இயேசுவை பேசுகிறேன். கொஞ்சம் வித்தியாசம். அவங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. சத்தம் எல்லாம் ஒண்ணுதான். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் எல்லாம் ஒண்ணுதான். அருமையான தேவனுடைய பிள்ளையா, இந்த காலவேளை ஆராதனையிலே கர்த்தர் உன்னை வரங்களினாலே அலங்கரிக்க விரும்புகிறார், கிருபைகளினாலே அலங்கரிக்க விரும்புகிறார். தேவனுடைய கரத்திலே விலையேறப்பெற்ற ஒரு பொன்னாக வெள்ளியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்படியே நாம் செபிக்கலாம். அவனுக்கு கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுத்தார். ரபாகா தரக சந்தரக துரபானா ஓ ரக பௌதரக தரக பாபா 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 பாபா. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, கழுதையை தேடி போனவனுக்கு இவ்வளவு மகிமை கிடைத்தது, ஆடு மேய்த்தவனுக்கு இவ்வளவு மகிமை கிடைக்கிறது. காரணம் அவர்களுடைய இருதயத்திலே காணப்பட்ட சுவாபங்கள், அவர்கள் இருதயத்திலே காணப்பட்ட எண்ணங்கள், அவருடைய இருதயத்திலே காணப்பட்ட உணர்வுகள். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான மனிதனாய் நீ பூமியிலே ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் ஒரு மகிமையான மனுஷனாய். எலியா சாகும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. எலிசா சாகும்போது சொல்லுகிறார், அதே வார்த்தையை சொல்லி அழுகிறார்கள், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. கர்த்தர் சபைக்கு உன்னை அரணாய் வைத்திருக்கிறார். சபைக்கு கர்த்தர் உன்னை தூணாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை சபைக்கு அஸ்திவாரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு சபையை கட்ட விரும்புகிறார். உன்னை கொண்டு சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு சபையை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நீ சாதாரணமானவன் அல்ல, சாதாரணமானவள் அல்ல. ஒரு மகிமையான பாத்திரம், ஒரு மகிமையான பாத்திரம், ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உலகத்தை தேடி போனவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் மாற்றிவிட்டீர்கள். உலகத்தை சார்ந்திருந்தவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் மாற்றிவிட்டீரே. அவருடைய இருதயங்கள் இன்னும் மாறட்டும், அவருடைய உணர்வுகள் இன்னும் மாறட்டும், அவருடைய சிந்தைகள் மாறட்டும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். மகிமையான கரத்திலே முழு சபை வைக்கிற மாலை விலை கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. எல்லா ஊழியர்களும் உம்முடைய கரம் இருப்பதாக பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதா. ஆமென்.